ஸோ கைஸ் இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது. இந்த கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா CPU ப்ராசஸர் இருக்குது, GPU ப்ராசஸர் இருக்குது. ஸோ CPU ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அண்ட் இட்ஸ் ஆக்சஸ் பிரெயின். ஸோ இந்த CPU ப்ராசஸரில் தான் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் விண்டோஸ் வந்து ஆப்ரேட் ஆகும். அதுவும் இல்லாமல் சின்ன சின்ன சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸரில் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ கைஸ் GPU ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஜென்ரல் ப்ராசஸிங் யூனிட். இட்ஸ் ஸ்பெஷலைஸ்ட் ப்ராசஸர் where we can run high level performance softwares like 3D modeling, AI model and gaming, video editing. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஹை லெவல் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த GPUல பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ ஒரு மீடியம் ஸ்பெக் ப்ராசஸர் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஹை லெவல் சாஃப்ட்வேர்ஸ்லாம் ஓப்பன் பண்ணணுமே பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லேக் இஷ்யூஸ் வரும். ஸோ இந்த மாதிரி GPUs யூஸ் பண்ணோம்னா மல்டி ப்ராசஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கும். ஸோ இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஒரு கேமிங் பிசியாக இருக்கட்டும், இல்லாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஹை லெவல் பிசியாக இருக்கட்டும், அதிலலாம் பார்த்தீங்கன்னா GPU வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த GPUவே பார்த்தீங்கன்னா நிறைய ரேஞ்சில் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா கோடிங் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராசஸர் இருக்கிற மாதிரி ஒரு பிசியே போதும். சப்போஸ் நீங்கள் வந்து மாடலிங், 3D மாடலிங் இல்லை வீடியோ எடிட்டிங் அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு GPUவோட இருந்தால் தான் உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கும். ஸோ கைஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு CPUனா என்ன, GPUனா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரமா இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.